ஹாய் விவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, உடனடியாக ஆண்மை உணர்வை பெருக்கி ஆண் தன்மை உணர்வை பெருக்கி நம்மை காமத்தில் ஈடுபடக்கூடிய சில உணவுப் பொருட்கள், மூலிகை பொருட்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. உணவுப் பொருட்கள்ங்கிறது வேறு, மூலிகை பொருட்கள்ங்கிறது வேறு. சரிங்களா? இது நம்ம உணவில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில உணவுப் பொருட்கள். இதுக்கு மருத்துவருடைய பரிந்துரை தேவை கிடையாது. அதே நேரத்தில் மூலிகை பொருட்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அது நம்ம சாப்பிடணும். குறிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை, அளவுகள், அனுமானமாக சேரக்கூடிய சில உணவு வகைகள் சேர்ந்து தான் அது நம்மளுக்கு ஒரு பலனை ஈடுபட்டு கொடுக்கும். சரிங்களா? இதில் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் தான் சில மருத்துவ குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? அதனால் இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது புரியாது. அதே நேரத்தில் நிகழ்ச்சியோட ஆரம்ப பகுதியில் இதனால் எப்படி நடக்குது, இது காம உணர்வு எப்படி தூண்டுது அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த அடிப்படை கட்டமைப்பு புரியாமல் நம்ம வீடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கு இறுதி பகுதியில் நம்ம இது எப்படி சாப்பிடலாம், எப்படி என்னென்ன உணவுப் பொருள்லாம் இருக்குது, மருந்து பொருள் இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியை பிடித்த இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, உடனடி ஆண்மை பெருக்கிகள். இது ஆண்மை பெருக்கிகள்ங்கிற சொல்கிற காட்டில் காம உணர்வை தூண்டக்கூடிய சில பொருட்கள் நம்ம சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, இதான் ரெகுலராக இருக்க சார், நம்ம எதுக்கு சார் இது நம்ம இதை சேர்த்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக தினசரியாக ஒன்று ஆக்டிவிட்டியில் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுரந்து நல்லா வந்துகிட்டே இருக்க வைக்கும். கொஞ்சம் பீக் லெவலில் போகும்போது தான் ஒரு காம உணர்வு, ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஒரு ஆசை, போகம் செய்வதற்கு ஒரு இச்சை, இது எல்லாமே தூண்டக்கூடிய ஒரு இது நம்ம பிரம்மச்சரியான வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது, கல்யாணம் முன்ன திருமணமாகிறதுக்கு முன்னாடி இது பண்ணும்போது இதனுடைய விளைவுகள் தெரியாது. ஆனால் திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம அன்றாடம் தினசரி இந்த இல்லற கடமை, தாம்பத்தியம், உடல் உறவு இது நம்மளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதை நம்ம தவிர்த்து விடுறது அந்த அளவுக்கு எந்த வகையிலும் இது ஏற்புடையது இல்லை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இதுகளுக்கு நிகழ்வுகளுக்கு தினசரி உடல் உறவுக்கு நம்ம அன்றாடம் காம பெருக்குகள், ஆண்மை உணர்வை தூண்டக்கூடியது, இது எல்லாம் பார்க்கக்கூடியது பார்க்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த இது எப்படி வேலை செய்யுது எப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சில பொருட்கள் இருக்கும், அது லேட்டாக தான் பயன் தரும். அதுக்காக அது தவறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த இறைச்சி வகைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது லேட்டாக தான் பலன் தரக்கூடியது. உடனடியாக இன்றைக்கி சாப்பிட்டோம் இது பண்ணிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இறைச்சி மாംസം சாப்பிட்டோம், கோழி மாംസം சாப்பிட்டோம், ஒரு காடை சாப்பிட்டோம், கௌதாரி சாப்பிட்டோம், அதெல்லாம் இப்போ சாப்பிட்டோம்னா உடனே அது எஃபெக்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. எந்த மருத்துவர் பரிந்துரை பண்ணாலும் அது கிடையாது. செரிக்கணும். ரசதாதுலேருந்து 7 தாதுக்கள் இருக்குது, சப்த தாதுக்கள், ஒவ்வொன்றா கன்வெர்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே நிதாயிக்கணும். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இது மாதிரி வரும் பொழுது நமது ஆச்சாரியார்கள், அதாவது நம்ம சித்தா ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சில உடனடியாக காமத்தை பெருக்கக்கூடிய, ஆண்மையை வளர்க்கக்கூடிய சில மூலிகளை பற்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கி சாப்டரில் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல முதல் இடத்துல வகிக்கிறது பாலும் பழமும். இதைத்தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் காலங்காலமாக முதலிரவுக்கு என்ன கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்களை வீட்டு சொத்து பத்திரத்தை கொடுக்குறாங்களா, அல்லது நீ நல்லா பிரியாணி, முட்டை பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா, அதை கொடுத்து விட்றாங்களா? எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, பாலும் பழமும் தான் கையில் கொடுத்து விடுவாங்க. நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. திருமணமானவங்களுக்குலாம் அது நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உணவு எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, பாலில் இயற்கையாகவே
அந்த நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது, ஆக்சிடோசின்ங்கிறது இருக்கிறதுனால வந்து உடனடியாக நம்ம உடம்புல போன உடனே அது வந்து காம செயலை வந்து இச்சையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதோடு என்ன சேர்த்து சாப்பிட்றோம்? வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தில் வந்து நல்ல எக்கச்சக்கமான பொட்டாசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதனால் வந்து அதாவது ஹைப்பர் டென்ஷன் பீப்புளுக்கு நான் சொல்ல விரும்பலை, நார்மலாக உடலுறவு பண்ணுற ஒரு இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? இந்த வாழைப்பழத்தை வந்து பாலோடு கலந்து எடுத்துக்கிற பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா உடனடியாக ஆண்மைத்தன்மை ஏற்பட்டு நம்ம உடல் உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு இதாகும். விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், பொட்டாசு உரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. நான் எல்லாருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதனுடைய மகத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் யூரியா போடுங்க, டிஏபி போடுங்க, நைட்ரஜன் போடுங்க, பாஸ்பேட் போடுங்க, இது எல்லாம் பயிரை வந்து வளர்ச்சி பண்ணி வைக்கும். எல்லாம் வளர்ந்த பிறகு இந்த பொட்டாசு உரத்தை போட்ட உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரு 10-15 நாளில் எல்லா கதிர்களும் எல்லா பயிர்களும் ஒருமித்து கதிர் விட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கதிர் விட்டு அங்கிட்டு ஒரு 10-15 நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கிட்டு வந்து நெல்மணிகளாக விளைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறனால தான் இந்த பொட்டாசு உரத்தை நம்ம வந்து பயிர்களுக்கு நம்ம போடுறோம். சரிங்களா? இதே அளவுக்கு நேச்சுரல் பொட்டாசியம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழைப்பழத்தில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த நம்ம மூதாதையர்கள் வந்து விவரம் தெரியாமல் பாலும் பழமும் கொடுத்து அனுப்பலை. இது வந்து ரெகுலராக சாப்பிட்றதுனால கூட ஒன்றும் தவறு கிடையாது. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இருக்கிறனால கூட ஒன்றும் இது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து சர்க்கரை வியாதி விளம்பரத்தில் கூட என்ன சொல்கிறேன், குளுக்கோஸை பார்க்காதீங்க, சுகரை பார்க்காதீங்க, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டை பாருங்கிறான். வாழைப்பழத்தில் மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வேறு எதுலேயுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 பழம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான கண்டென்ட் அதோட ஒரு சப்போர்ட்டிவாக சேர்த்து ஒரு கேரியர், ஒரு அனுமானமாக நம்ம பாலை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூய பசும்பால் இந்த மாதிரியான பால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா அது அதிகப்படியான காம உணர்வை இமீடியட்டாக தூண்ட வைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா 2வது இடத்துல வைக்கிற வந்து கசகசாவும் பசும்பாலும். இந்த கசகசாவும் பசும்பால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக விந்தை அபரிமிதமாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நன்றாக உறக்கத்தை இது பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு அடிப்படையானதாக போயிடுது. எப்படி ஒன்றா அடிப்படை கட்டமைப்பாக போயிடுது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் வேலை செய்யும், நாளைக்கும் வேலை செய்யும். நல்லா தூக்கத்தை கொடுக்குறனால என்னென்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷன், நீங்கள் நல்லா பகல் ஃபுல்லாக வந்து மனநிலை சோர்வாகிட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு காம உணர்வுலாம் இதாக இருக்கணும், குறைய ஆரம்பிக்கணும். அப்போ இது சாப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிடுவீங்க. அதே நேரத்தில் விந்து நிறையா இது பண்ணுறதுனால வந்து காம உணர்வை வந்து தூண்டி கொடுக்க வைக்கும். ஒரு சில நாடுகளில் தடை செஞ்சாங்க, இந்தியாவிலையும் தடை செய்தார்கள். ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்களை வச்சு பார்க்கும் பொழுது வந்து இப்போ வந்து வரக்கூடிய கசகசாக்களை வந்து பயன்படுத்தலாம். அது வந்து போதைக்கான ஒரு பொருள் வந்து கிடையாது. இன்றைக்கி உணவுப் பொருட்கள் மளிகை கடையிலேயே கிடைக்கிது, அதை வந்து சாப்பிட்டுக்கரலாம். அதே நேரத்தில் வந்து அடுத்தது நம்ம பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கேரட். இந்த கேரட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா L-கார்னிட்டிடின்கிற ஒரு முக்கியமான கூட்டுப்பொருட்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவர்களுக்கு தெரியும், ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்களுக்கு தெரியும். இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஆண்மை குறைவை போகக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே L-கார்னிட்டிடின்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து அதில் கலந்துருக்குது. இந்த L-கார்னிட்டிடின் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறுக்கு கடுத்துக்கிட்டே இருக்க வைக்கும். அதே நேரத்தில் சோர்வு கொடுத்துட்டே இருக்க வைக்கும். கர்ப்பமான பெண்களுக்கு வந்து இந்த L-கார்னிட்டிடின் அளவு குறையும் போது ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கும் கொடுக்கணும், அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த கார்னிட்டிடின் பிரிஞ்சு போகணும், தாய்க்கும் கொடுக்கணும். அதனால தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கர்ப்பகால சோர்வு வருது பார்த்திங்களா, அதுக்கு மூல காரணமே இந்த L-கார்னிட்டிடின்கிற விட்டமின் சரிபாதியாக பிரிஞ்சு போகுது. அப்போ இந்த L-கார்னிட்டிடினை வந்து அதிக அளவு ப்ரொஃப்யூஸாக இருக்கிறது வந்து கேரட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த கேரட்டை வந்து நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் இந்த கேரட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது மாவீரர் அலெக்சாண்டர் தமது வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட சேர்ந்த பிரியாணியில் வந்து புலாவில் வந்து முக்கிய கூட்டுப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரட்டு தான். இந்த கேரட்டை வந்து இது பண்ணி தான் அந்த புலாவே இது பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அந்த உணவு இதை பற்றி நான் வீடியோ தனியாக போடுறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க.
அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை இந்த வந்து உணவுகளை கொடுத்து தனது வீரர்களுக்கு கொடுத்து ஆண்மையை பெருக்க வச்சு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த குழந்தைகளை வந்து பெருக்கக்கூடிய ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வரலாற்று செய்திகளே இது பதிவு பண்ணப்பட்டது தான் இந்த கேரட். இந்த கேரட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கிற பொழுது சூஸாவோ அல்லது ஜென்ரலாவோ நம்ம இது கொள்ளும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கார்னிட்டின் அளவு வந்து கூட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஆண்மை விருத்தியாக செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம முக்கியமான இடத்துல பார்க்கணுன்னா வெரி சிம்பிள், சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நேச்சுரலான ஒரு சில சல்ஃபியூரிக் ஆசிடும் மெட்டபாலிசத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களும் இருக்கிறனால வந்து இது இயற்கையாகவே இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க வைக்கும். எப்படி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு சோக்கு போட்டோன்னு வண்டி கொண்டு இது பண்ணி ஸ்டிமுலேஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த வெங்காயமும் நம்ம மெட்டபாலிசத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பணியை வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் இது வந்து உணவுப் பொருளாக இருக்கிறனால வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்து இருக்காது. நீங்களே சொல்லுவாங்க இரவு நேரத்தில் வெங்காயத்தை சாப்பிடாதடான்னு சொல்லுவாங்க. காரணம் கேட்டிங்களா? அதுக்கு காரணம் வந்து இரத்த ஓட்டத்தை படபடப்பு உண்டு பண்ணி கொடுக்கணும்னு கிடையாது. காலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பு படம் எடுத்த மாதிரி ஆண்குறி வந்து வெளியில் வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான இடத்துல வந்து சின்ன வெங்காயம் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஓரளவு இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் இருக்கிற அளவுக்குள்ள அந்த பொட்டென்ஷியலான மருத்துவ குணம் வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு காயகல்ப மூலிகையாகவே அது செயல்பட ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசிஓடி டிஸார்டர்களுக்கும் இது வந்து செவி வழியாக இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு பலனை அளிக்குதுங்கிறத நிறையா பேர் சொல்ல கேட்டிருக்கேன். பொதுவான மருத்துவ ஆதாரங்கள் இல்லை, அதை பற்றி சொல்லக்கூடாது. அதனால் சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும். அடுத்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்பூடு. சரிங்களா? இந்த வெள்ளைப்பூடு வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொடுக்குது. அதே நேரத்தில் இரத்த குழாய்களை மேலும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கறனால வந்து விரைப்புத்தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. அது ஒரு காரணம். உடம்பில் உள்ள வாயுக்களை எல்லாம் குறைச்சி கொண்டு வரும்போது இந்த அவானன்கிற வாயு வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வரும்பொழுது அது வந்து ஆஃப்டர் செரித்து இது பண்ணி வரும்பொழுது வந்து இது வந்து இந்த அளவுக்குள்ள இது வந்து பண்ணி கொடுக்க ஆண்மையத்தன்மையை வந்து உடனடியாக எழுச்சி பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வந்து சீசனலில் தான் கிடைக்கும். சீசனலில் கிடைக்கும் பொழுது வந்து இமீடியட்டாக அது வந்து இந்த சக்திகளை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து ரொம்ப எளிமையான அது சீசனலில் இப்போ வரக்கூடியதில் வந்து வரும்போதில் தர்பூசணி பழம். இந்த தர்பூசணி பழத்தில் கார்னிட்டின் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. அக்ஸ்டாக்சாந்தரின் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு விட்டமினும் அதில் கலந்து இருக்கிறனால உயிர் சத்தும் கலந்து இருக்கிறனால வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதிகள் இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இளைஞர்களுக்கு அது ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா வந்து ஒரு பலனை வந்து தரக்கூடியது இந்த தர்பூசணி பழம். அதில் சிலவங்க சொல்லுவாங்க லெமனை சேர்த்துக்கிறங்க, அதை சேர்த்துக்கிறங்க. அதில் வேண்டியதில் நீங்கள் தர்பூசணி பழத்தை வாங்கி ரெகுலராக இந்த சீசனில் நல்லா வந்து ஒரு ரெகுலராக இந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க வைக்கும். இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து உணவில் வந்து என்னென்னதெல்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து மூலிகைகளை என்னென்னதெல்லாம் வருங்கிறத அடுத்த பகுதியில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து இந்த கோக்ஷுரா, சிலாஜித்து, கோமுத்திர சிலாஜித்து, அஸ்வகந்தா இதெல்லாம் என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்குதுங்கிறத காமப்பெருக்கியல் உடனடி காமப்பெருக்கியல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் வந்து அடுத்ததில் வந்து நான் சொல்கிறேன். மூலிகைகளில் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து பார்ட் 2ங்கிறத இது பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி.